அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷார். ஜிபே, போன்பே, பேடிஎம் உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்கள் பயன்படுத்தப்படும் நபர்களுக்கு பல முக்கிய அறிவிப்பு தற்போது ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் அறிவிக்கப்பட்டாங்க. அதன்படி என்ன புதிய மாற்றங்கள், இனி வரக்கூடிய நாட்கள்ல பணம் அனுப்பும்போது என்னென்னலாம் சிக்கல்கள் ஏற்படும்? எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு ஜிபே, போன்பே, பேடிஎம் உள்ளிட்ட பல்வேறு யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு பல முக்கிய விதிமுறைகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல்ல கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம். இப்போ ரீசென்ட்டா ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் பல்வேறு புதிய மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. இன்றைய காலகட்டத்தில யுபிஐ பண பரிவர்த்தனைகள் எக்கச்சக்கமாக நடக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. சிறிய நிறுவனங்கள் முதல் பெரிய நிறுவனங்கள் வரையும் பெரும்பாலும் யுபிஐ பண பரிவர்த்தனை மூலமாக சுலபமாக அவங்களோட அக்கவுண்ட்ல இருந்து வேற ஒரு நபர்களுக்கு அக்கவுண்ட்க்கு காசு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. பொதுமக்களுக்கு இந்த முறை மிகவும் எளிமையாக உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டு வராங்க. இதன் காரணமாக தான் யுபிஐ பண பரிவர்த்தனைகள் அடிக்கடி பல புதிய அப்டேட்டுகள கொண்டு வரப்பட்டு வராங்க. அந்த வகையில வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியான இன்றைய நாட்கள் முதல் ஜிபே, போன்பே, பேடிஎம், அமேசான் பே உள்ளிட்ட பல்வேறு யுபிஐ பண பரிவர்த்தனைகளுக்கு பல மாற்றங்கள் கொண்டு வரப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. அதன்படி யுபிஐ கணக்குகள் மூலமாக ஒரு நாளைக்கு வங்கிகளின் இருப்பை 50 முறை மட்டுமே சரிபார்க்க முடியும்னு அறிவிக்கப்பட்டாங்க. அதேபோன்று மொபைல் நம்பருடன் இணைக்கப்பட்ட வங்கி கணக்குகளை 25 முறை மட்டுமே ஒரு நாளைக்கு சரிபார்க்க முடியும்னு அறிவிக்கப்பட்டாங்க. இந்த வசதி தேவையின்றி அடிக்கடி பார்ப்பவர்களுக்கு தவிர்ப்பதற்காக தற்போது கொண்டுவரப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாங்க. தானாகவே பணத்தை கழிக்கும், அதாவது ஆட்டோ டெபிட் முறை குறைந்த நேரங்கள்ல மட்டுமே வரையறுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாங்க. அதன்படி காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் இரவு 9:30 வரையிலும் அப்டேட், அதாவது ஆட்டோ டெபிட் செய்ய அனுமதி கிடையாதுன்னு அறிவிக்கப்பட்டாங்க. இந்த நேரங்கள்ல நீங்க ஆட்டோமேட்டிக்காக பணம் அனுப்ப முடியாது. மேலும் யுபிஐ பண பரிவர்த்தனைகள் என்பது அதிகரித்து வரும் நிலையில் அதன் நெட்வொர்க்குகள் அதிக அழுத்தம் ஏற்படுவதை தடுக்கவே இந்த முறை கொண்டுவரப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாங்க. மேலும் பல பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டாங்க. குறிப்பாக ஒரு பரிவர்த்தனை நிலுவையில் இருந்தால் அதனை 3 முறை மட்டுமே சரிபார்க்க முடியும். அதோடு 9 வினாடிகள் கட்டாய இடைவேளைக்கு பிறகுதான் மீண்டும் அதனை சரிபார்க்க முடியும்னு அறிவிக்கப்பட்டாங்க. அதனால இது எல்லாமே தெரிந்த பிறகுதான் நீங்க யுபிஐல, அதாவது உங்களோட அக்கவுண்ட்ல இருந்து மற்ற அக்கவுண்ட்டுக்கு பணம் அனுப்பும்போது ஏதாவது சிக்கல்கள் ஏற்பட்டால் இதை சரி செய்ய முடியும்னு அறிவிக்கப்பட்டாங்க. அதனால உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு இல்ல ஃபேமிலிக்கு யாருக்காவது இந்த விஷயங்கள் பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கன்ஃபார்மா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.